வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 5.1 ப்ராலஜிக் போர்டு. இது வந்து சக்தியோட கம்பெனி போர்டு. இப்போ இந்த போர்டில் எப்படி ஒயரிங் பண்ணுறது, எப்படி கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஒரு டிசியில் ஒர்க் ஆகக்கூடியது, டிசி டியூல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இந்த போர்டில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ட்ரிபிள் ஐசி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் ட்ரிபிள் இருக்கும், அந்த ஐசி பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்புக்கு உண்டான ஐசி, அதுக்கடுத்தது சரௌண்டிங்க்கு உண்டான ஐசி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கெய்னர். இப்போ 4 சேனல் நம்ம ஒரு டிவிடியிலிருந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அந்த ஆடியோவை கெயின் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த லாஸ்ட்டில் ஒரு ஐசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 4 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா ஐசியும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே நம்பர் தான். ஒரு TL084CN எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேஸு ட்ரிபிள் எல்லாத்துக்குமே ஒரே ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யூஎஸ்பி போர்டிலிருந்து இந்த இடத்துல எப்படி லைன் கொடுக்கறது அப்படின்னா, இந்த போர்டுக்கு எப்படி லைன் கொடுக்கறது, ஆடியோ வந்து எப்படி இன்புட் கொடுக்கறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். லெஃப்ட் ரைட் இந்த இடத்துல நீங்கள் இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6 சேனலாக வரும். அந்த 6 சேனல் எந்தெந்த இடத்துல வரும்னு நான் சொல்கிறேன். லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஆடியோ அவுட்புட்டு, ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அப்புறம் சப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அப்புறம் அதிலே கெயின் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு. இந்த சரவுண்ட் லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோவாக தான் வரும். உங்களுக்கு பேக் சைடில் காமிக்கிறேன் பாருங்க. சரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் வருது. 2 கெப்பாசிட்டர் போட்டு ஒன்றா இணைச்சிருப்பாங்க பாருங்க. இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டருக்கு ஒன்றா போய் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு 2 எண்ணமாக அதை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. சரவுண்ட் அவுட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது மோனோவாக தான் வரும். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் போட்டு உங்களுக்கு லைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல சென்டர் அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேனலு, இந்த இடத்துல 2 சேனல் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 சேனல் ஆச்சு. அப்புறம் சப் ஒரு சேனலு, அப்புறம் லெஃப்ட் ரைட்டு கிட்டத்தட்ட 6 சேனலு அவுட்புட்டு. நீங்கள் இங்கே 2 சேனல் கொடுத்தீங்கன்னா இது வழியாக 6 சேனல் வரும். அடுத்தது பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் வருங்க. ப்ளஸ் வோல்ட்டு, மைனஸ் வோல்ட்டு, கிரவுண்டு. இது வந்து நீங்கள் 24/0/24 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல இன்புட் கொடுத்துக்கலாம். அது அடுத்த வீடியோவில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறங்கிறத ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் 12/0/12 ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதிலிருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசி வோல்ட்டு தான் இன்புட் கொடுக்கணும். ஒரு டயோட் போட்டு டிசியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இன்புட் கொடுத்துக்கிறது. அப்புறம் பேஸ் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 100K போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க இந்த 2 பேஸுமே இங்கே 3 பின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதிலே ஃபுல்லாக முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி வச்சுருப்பாங்க. இதிலிருந்து 3 ஒயர் எடுத்து நீங்கள் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துடலாம். இதுக்கு தனியாக பேஸுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அப்புறம் ட்ரிபிளுக்கு தனியாக வரும். இங்கே ஒரு ட்ரிபிள் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள், இங்கே ஒரு பேஸு. லெஃப்ட் சேனலுக்கு தனியாக பேஸ் ட்ரிபிள் கொடுத்துருப்பாங்க, ரைட்டுக்கு தனியாக பேஸ் ட்ரிபிள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த அவுட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆடியோ போர்டு நீங்கள் ஐசி யூஸ் பண்ணுவீங்கள்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துக்கலாம். பாருங்க இதிலிருந்து லைன், இதிலிருந்து நீங்கள் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு போகிறதுக்கு இதுக்குமே பாருங்க இதுக்கும் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அடுத்தது சப்புக்கு நீங்கள் தனியாக வேணாலும் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அப்புறம் சரௌண்டிங்க்கும் தனியாக, அப்புறம் சென்டருக்கு தனியாக நீங்கள் கண்ட்ரோல் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து அதிலிருந்து எடுத்து நீங்கள் ஆடியோ போர்டுக்கு பவர் போர்டுக்கு இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து வால்யூம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 ஃப்ரீ செட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து வர்ற ஆடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து ஒரு கெயின் பண்ணுறதுக்காகத்தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை இந்த போர்டில் இன்புட் கொடுத்து அவுட்புட் நீங்கள் எடுக்கணும்.
எடுத்து நீங்கள் சுவிட்சு யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து 5.1 2.1 கன்வெர்ட்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணணும். அந்த சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா லைன் கொடுக்க வேண்டியது வரும். அது சுவிட்சுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணால் இந்த லைனுக்கு இதில் வந்து கெயின் ஆகி இப்போ ஆடியோ வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சேனல் நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்துட்றீங்க. அடுத்ததாக சரவுண்டு லெஃப்ட்டு ரைட் இருக்கும் பார்த்தீங்களா, அது சரவுண்டு லெஃப்ட் ரைட் இதுக்கு கொடுத்துருங்க. அடுத்த சப்புக்கு சென்டருக்கு இந்த இடத்துல இங்கே லைன் இன் கொடுத்தீங்கன்னா இங்கே அவுட் வரும். அதே மாதிரி இங்கே இன் கொடுத்தீங்கன்னா இங்கே அவுட் வரும். இது இந்த கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த கண்ட்ரோலருக்கு இது வருங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரோலருக்கு இந்த இடம், இந்த கண்ட்ரோலுக்கு இங்கே நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்து அதில் ரொம்ப கம்மியாக வரும். அதை வந்து கெயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஐசிக்கு வந்து பவரை உங்களுக்கு போனால் தான் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வேணுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாட்டி விட்டுடலாம். நீங்கள் டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து இதில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 5.1 அவுட்புட் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் கேட்பீங்க இங்கே 2 கொடுத்தாலே 5.1 வருதில்ல அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் ஒரிஜினலாக டிவிடி பிளேயரில் 5.1 வீடியோ ப்ளே பண்ணி மூவி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து 5.1 வந்து ஆடியோ கேட்க முடியும். இதிலிருந்து நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஆடியோ வந்து இந்த ஐசி வந்து பிரித்து கொடுக்கும். சரௌண்டிங் தனியாக, சென்டர் தனியாக, சப்பு தனியாக பிரித்து கொடுக்கும். ஆனால் இதில் இருந்து வர்ற ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. இது நீங்கள் ஒரிஜினல் 5.1 டிவிடி பிளேயரில் நீங்கள் ஒரிஜினல் 5.1 மூவி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அதில் வர்ற ஆடியோ பார்த்தீங்கன்னா செம கிளியரிட்டியாக இருக்கும். அதுதான் 5.1 ஒரிஜினல் ஆடியோ. நீங்கள் இப்போது இதை யூஸ் பண்ணி ஒரு மூவியே பார்க்குறீங்க அப்படின்னா சவுண்டு வந்து அவ்வளோ கிளியரிட்டியாக இருக்கும். இந்த போர்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆடியோவுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுக்கறது, இந்த வால்யூமு, இந்த பேஸ், ட்ரிபிள் எல்லாத்துக்குமே நீங்கள் லைன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு ஒயர் யூஸ் பண்ணிக்கிங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு சீல்டு ஒயர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அம்மிங் நாய்ஸு, அந்த எந்த நாய்ஸும் வராமல் நல்லா நீட்டாக இருக்கும் சவுண்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து இது போர்டை வந்து கனெக்ஷன் கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.